5 வருஷம் வெறும் 5 வருஷத்துக்கு ஸ்மார்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் கோடீஸ்வரன் ஆகுங்க. எஸ், நீங்க கேக்குறது உண்மைதான். 5 வருஷம் வேலை, பிறகு வாழ்க்கை முழுவதும் ஓய்வு. கேட்கறதுக்கு வேணும்னா இம்பாசிபிளாக தோணலாம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டோட உதவியுடன் இது பாசிபிள். எப்படி உங்களுக்கு சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட் மீது எவ்வளவு சக்தி இருக்குதுன்றது பத்தி தெரிஞ்சுக்க இந்த ஸ்டோரி கொஞ்சம் கவனமா கேளுங்க. 5 பசி பட்டினில இருக்கிற ஏழை நபர்கள் ஒரு பாலைவனத்துல இருக்கிற மணல் மீது தொங்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமான ஒரு வெளிச்சம் வருது அண்ட் இவங்களோட கண்கள் திறந்துருது. அண்ட் அவங்க பாக்குறாங்க அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு மேஜிக்கல் ஏஞ்சல் எதிர்க்க வந்திருக்காங்க. அந்த தேவதை சொல்றாங்க, என்ன கடவுள் அனுப்பியிருக்காரு உங்க எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு. அண்ட் உங்க 5 பேர்கிட்டயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நீங்க என்ன விரும்புறீங்களோ என்னால அது எல்லாத்தையும் தர முடியும். சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை. இதுல முதல் நபர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் தேவை. சோ அந்த தேவதை அவங்களோட மந்திரக்குள்ள ஆட்டுறாங்க அண்ட் உடனே ரொம்ப டேஸ்டியான சாப்பாடும் தண்ணியும் எதிர்க்க வந்துருது. சோ இத பார்த்த ரெண்டாவது நபர் யோசிக்கிறாரு, இவன் எவ்வளவு அறிவில்லாதவன்னு. அவர் வந்து அந்த தேவதை கிட்ட கேக்குறாரு, எனக்கு இந்த சாப்பாடு தண்ணி கூடவே தங்கறதுக்கு ஒரு குடிசையும் அண்ட் டிராவல் பண்றதுக்கு ஒரு கழுதியும் தேவை. சோ இதனால என்னோட லைஃப் செட் ஆயிடும். இப்ப அந்த தேவதை வந்து அவங்களோட மந்திரக்கோலை திரும்பவும் ஆட்டுறாங்க அண்ட் அந்த ரெண்டாவது பர்சனோட விஷயம் பூர்த்தி ஆயிருது. இப்போ மூணாவது நபர் வந்து யோசிக்கிறாரு, இவங்க 2 பேரும் எவ்வளவு முட்டாள்னு. அவர் வந்து தேவதை கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒரு பெரிய நிலம் தேவை. அதுல ஏகப்பட்ட ஒட்டகம், கழுத, உணவுக்கு விவசாய நிலம், தண்டைக்கு ஒரு கிணறு அண்ட் கூட தங்கறதுக்கு ஒரு பெரிய மாளிகை, அது கூடவே ஏகப்பட்ட குடிசைங்களும் அண்ட் அங்க வேலை செய்வதற்கு 20-25 வேலைக்காரங்களும் தேவை. தேவதை வந்து திரும்ப உங்களோட மந்திரக்குள்ள அசைக்கிறாங்க அண்ட் அந்த மூணாவது பர்சனுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. இப்போ நாலாவது பர்சனுக்கான நேரம் வருது. சோ அவர் யோசிக்கிறாரு, மூணாவது பர்சன் வந்து ஆல்ரெடி இவ்வளவு எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டாரு. சோ இப்போ நான் என்ன வாங்குறது, சோ தட் நான் அவருக்கும் மேல வரணும். சோ அவர் வந்து தேவதை கிட்ட சொல்றாரு, என்ன இந்த முழு உலகத்தோட ராஜாவாக்கிடு. அங்க எவ்வளவு ஆட்கள் இருக்காங்களோ எல்லாருமே எனக்கு வேலை செய்யணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தானியத்தை மீதும் எனக்கு உரிமை இருக்கணும். இருக்கிறதுல மிகப்பெரிய மாளிகையும் எண்டாவே இருக்கணும். எல்லாரை விட அதிகமான செல்வமும் என்கிட்ட தான் இருக்கணும். கூடவே எனக்கு ஒரு அழகான துணைவியும் இருக்கணும். இப்போ தேவதை வந்து அவங்களோட மந்திரக்குள்ள ஆட்டுறாங்க அண்ட் அந்த பர்சனோட தலை மீது ஒரு கிரீடா வந்துருது. அவரை சுத்தி ஏகப்பட்ட சிப்பாய்களும் வந்துடுறாங்க. அவருடைய ஆபரணங்களும் தங்கமாக மாறிடுது. இப்போ 5வது பர்சனுக்கான நேரம் வர்றப்போ சோ இப்போ அவர் யோசிக்கிறாரு, அப்படி நான் என்ன கேட்கறது. அவர் யோசிச்சது, இந்த உலகத்துல எதுவுமே மிச்சம் இல்ல. அதை வச்சு நான் இவங்க எல்லாரும் விட பணக்காரனாவும் பவர்ஃபுல்லாவும் ஆகிறதுக்கு. சோ இப்ப நான் இந்த உலகத்துக்கு இல்ல, இந்த முழு யூனிவர்ஸ் உடைய முதலாளி ஆகணும். என்ன இவங்க எல்லாரை விட பவர்ஃபுல் ஆக்கிடு. சோ அதுக்கு அவர் அந்த தேவதை கிட்ட சொல்றாரு, நீங்க எனக்கு உங்களோட எல்லா சக்தியும் கொடுத்துருங்க. தேவதையோ அவங்களோட மந்திரக்குள்ள அசைக்கிறாங்க அண்ட் அந்த 5வது நபர் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாரு. ஏன்னா அவருடைய மனித சரீரம் அந்த தேவதையோட சக்தியை தாங்கிக்க முடியாம போச்சு அண்ட் இதனால அவர் சாம்பல் ஆகி அந்த பாலைவனத்துல இருக்கிற மணல் கூடவே கலந்துறாரு. இந்த ஸ்டோரியோட ஆத்தர் தாமஸ் வில்லியம் பில்ஸ் அவருடைய புக் 100 to 1 in stock market தொடங்குறாரு. இது பப்ளிஷ் ஆனது பாத்தீங்கன்னா 1972ல and the stock market and personal finance உடைய one of the best books ஆக கருதப்படுது. now இந்த ஸ்டோரி மூலமா ஆத்தர் நமக்கு என்ன தெரிவிக்க விரும்புறாருன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இந்த தேவதை மாதிரியே தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷ் கொடுக்கும். பட் நம்ம அதுகிட்ட என்ன விஷ் கேக்குறோம் அதுதான் நம்மளுடைய ஃபைனான்சியல் ஜர்னியை தீர்மானிக்கும். அப்படி நீங்க ஸ்டாக் மார்க்கெட் கிட்ட இருந்து கம்மியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். அப்படி உங்களுடைய இன்வெஸ்டிங்கோட ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் 10 to 12% கேட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு அதே அளவுக்கான ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். பட் அதுவே நீங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸையும் அதே மாதிரி உருவாக்குனீங்கன்னா அப்ப உங்களுக்கு 1 to 100x ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கலாம். பட் அதுவே நீங்க ரொம்ப அதிகமா கிரீடி ஆனீங்கன்னா அப்போ உங்களுடைய நிலைமை அந்த 5வது நபர் மாதிரியே ஆகும் அண்ட் உங்களோட எல்லா பணமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அண்ட் நோ டவுட் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள ராத்திரியோட ராத்திரியா பணக்காரன் ஆயிடுவன்ற எண்ணத்துடன் வராங்களோ அவங்களுக்கு இழப்பத்தான் ஏற்படும். அப்படி நீங்க உங்களுடைய மூளையை சரியாக உபயோகிச்சீங்கன்னா அப்ப நீங்க கம்மி டைம்லயும் அதிகமான ரிட்டர்ன் சம்பாதிக்கலாம். பட் தற்சமயத்து மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கு. ஒரு சமயம் மேல போகுது, ஒரு சமயம் கீழே வருது. ஒவ்வொரு நாளும் எதனா ஒரு புது நியூஸ் வருது அண்ட் அதிகபட்சமான மக்கள் வந்து லாஸ் ஆயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த தருணத்துல நீங்க என்ன செய்யணும்னா எக்ஸ்பர்ட் சொல்ற ஆலோசனையை கேட்கணும் அண்ட் ஸ்மார்ட்லி இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எப்ப கரெக்ட் ஆகுதோ அப்பதான் நமக்கு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் மலிவான விலையில கிடைக்கும். அண்ட் இதுதான் சரியான டைம் அக்குமுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸ்க்கு. ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, எந்த ஸ்டாக்ஸ் வாங்குறது, எப்ப பை பண்ணணும், எப்ப எக்ஸிட் பண்ணணும், ரிஸ்க கம்மியாக்கணும் அண்ட் ப்ராஃபிட்டா மேக்ஸிமைஸ் பண்ணணும். சோ இதுக்காக தான் இருக்கு யூனிவர்ஸ், இந்தியாவோட ட்ரஸ்டட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஆப். இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட இருந்து எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். ஈக்விட்டி, எஃப்என்ஓ அண்ட் கமோடிட்டிஸ்க்கு. அண்ட் வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும் கிடையாது, ரியல் டைம் பை அண்ட் செல் அலர்ட்ஸும் கிடைக்கும் வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் யூனிவர்ஸ் ஆப்ல. அண்ட் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னா
என்னன்னா ஆல்ரெடி 40 லட்சத்துக்கு மேற்பட்ட யூசர்ஸ் யூனிவர்ஸ் ஆப்பை ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது இல்லாம யூனிவர்ஸ் வந்து எக்கனாமிக் டைம்ஸ் கிட்ட இருந்து நம்பர் 1 ட்ரேட் ரெக்கமெண்டேஷன் ஸ்டாக் மார்க்கெட் அவார்ட் வென்றிருக்கு. இதோட பிளான்ஸ் வெறும் 183 ரூபாய் per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 6 ரூபாய் தான். அண்ட் என்னோட வியூவர்ஸ்க்கு சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்க்ல இருந்து யூனிவர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதல் 3 ரெக்கமெண்டேஷன் ஃப்ரீ அண்ட் அப் டு 80% வரைக்கும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கவுண்டா கிடைக்கும். சோ யூனிவர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் ஜர்னியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. பேக் டு தி டாபிக். சரி வாங்க இன்னொரு ஸ்டோரி கேட்கலாம். இந்த கதை வந்து 3 நண்பர்களை பத்தி. ராஜேஷ், வருண் அண்ட் சாஹில். இவங்க 3 பேரும் ஒண்ணா தான் படிச்சாங்க, ஒரே காலனில தான் தங்கிட்டு இருந்தாங்க, ஒண்ணா தான் விளையாடுவாங்க, ஒண்ணா தான் சுத்துவாங்க அண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரோட ஏஜ் 22 வயசு. 3 பேரும் இப்பதான் ஜஸ்ட் அவங்களோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுக்காக வெவ்வேறு கரியர் பாத் சூஸ் பண்ணிருக்காங்க. ராஜேஷ் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் ஆஸ் அ கன்சல்டன்டா அவருக்கு ஒரு நல்ல ஜாபும் கிடைச்சிருச்சு. அங்க அவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அதுவே வருண் பாத்தீங்கன்னா இவர் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் அவர் மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருவாரு. அதுவே சாஹில் வந்து பிசினஸ்க்கு ரிலேட்டட் படிச்சிருக்காரு. பட் அவர் எந்த ஜாபும் செய்யல. அவங்க அப்பாவோட டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, அதை தான் பாத்துக்கிறாரு. அங்க இருந்து அவர் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருவாரு. இந்த 3 நண்பர்களும் ஒவ்வொரு சாட்டர்டே நைட்டும் சந்திப்பாங்க அண்ட் சில் பண்ணுவாங்க. பேச்சோட பேச்சா ராஜேஷ் சொல்றாரு இவருக்கு அவரோட ஜாப் வந்து ரொம்ப போரிங் ஆயிடுச்சுன்னு. அவர் காலையில 9 மணிக்கு போகிறாரு, எல்லா கால்ஸ் அட்டெண்ட் பண்றாரு, ப்ராஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாரு. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு அவரோட பாஸ் சந்தோஷமாகறதுல அண்ட் ராத்திரி 9 மணிக்கு திரும்ப அவர் வீட்டுக்கு வராரு. அதுவே வருண் சொல்றாரு அவர் தினம் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போகிறாரு அண்ட் 7 மணிக்கு வீட்டுக்கு வராருன்னு. அண்ட் இது இல்லாம டைம் டு டைம் அவர் ஜாபோட ஷிஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சா. சில நேரம் பாத்தீங்கன்னா அவர் ஓவர் நைட் வேலை செய்ய வேண்டியதானது. இதனால அவரோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்பவே மோசமாயிட்டு இருந்தது. இதனால அவரோட ஹெல்த்தோ அஃபெக்ட் ஆயிடுச்சு. சாஹிலோ சொல்றாரு அவருக்கு அவரோட வேலை அவ்வளவு சந்தோஷமா இல்லன்னு. அவர் வெறும் அப்பா சொன்னனால தான் வேலை செய்யறாரா. அவருக்கு இந்த டெக்ஸ்டைல் வேலையில எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. 3 ஃப்ரெண்ட்ஸோ அவங்க லைஃபோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்றாங்க. பட் சொல்யூஷன்ஸ் யார்கிட்டயும் இல்ல. அப்பதான் ராஜேஷ் இன்டர்நெட்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அப்பா அவருக்கு இன்வெஸ்டிங் பத்தி தெரிய வருது. முன்னாடியில பாத்தீங்கன்னா அவர் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டிங்ல பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. பட் அவருக்கு தெரிய வந்தப்போ மக்கள் இதை உபயோகிச்சு சீக்கிரமா சம்பாதிச்சு ரிட்டையர் ஆகுறாங்கன்னு அப்பா அவருடைய இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாயிடுச்சு. பிறகு அவர் ஏகப்பட்ட இன்வெஸ்டிங் அண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாரு. ரிச் டாட் புவர் டாட், தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ். இது எல்லாமே ரொம்ப காமன் புக்ஸ் தான். ஆனா இது கூட தாமஸ் வில்லியம் ஃபெல்ப்ஸோட 100 to 1 புக்கையும் படிச்சாரு. இத படிச்சதோ அவரோட கண்கள் திறக்குது அண்ட் அவரும் டிசைட் பண்றாரு நான் இன்வெஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன்னு. பிறகு அடுத்த சாட்டர்டே இவர் அவரோட நண்பர்களுக்கு இன்வெஸ்டிங் பத்தி சொன்னதுமே அப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா டி ஒவ்வொரு மாசம் உன்னோட காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வயசாயிட்டு போய் பணக்காரன் ஆகுவ. ஆனா யாருக்கு தெரியும் நீ அதுக்கு முன்னாடி இறந்துட்டேனா. சோ இதை விட பெட்டர் என்னன்னா ஃபியூச்சரை விடு, பிரசன்ட்ல வாழு நண்பா. பட் ராஜேஷ் அவங்க சொல்ற வார்த்தையை கேட்கல அண்ட் அவர் ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு இதே மாதிரியே 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு 3 நண்பர்களுடைய ஏஜ் இப்போ 27 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்துல 3 பேரோட இன்கம் அதிகமாயிடுச்சு. ராஜேஷ் அவரோட கம்பெனியை ஸ்விட்ச் பண்ணிடுறாரு அண்ட் வருணுக்கு அதே கம்பெனிலேயே 2 வாட்டி ப்ரொமோஷன் ஆயிட்டு இருக்கு. கூடவே சாஹிலோட பிசினஸும் நல்லா போகுது. பட் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா இன்கம் அதிகரிக்கிறது கூடவே இவங்களோட செலவுகளும் அதிகமாயிட்டே இருந்தது. ராஜேஷ் அவர் ஃபேமிலி சப்போர்ட் பண்றாரு. வருணும் இப்போ ஒரு புது வீடு வாங்கி இருக்காரு. அதுவே சாஹில் வந்து அவரோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காரு. கூடவே ஒரு பிராண்ட் நியூ BMW வாங்கி இருக்காரு. இதோட EMI அவர் இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு இருக்காரு. இப்போ ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ராஜேஷ் இப்போ 1 ரூபாய் கூட சேவ் பண்றதை விட்டுட்டாரு அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் எதுவும் இன்வெஸ்ட் பண்றது இல்ல. அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாரு அண்ட் அவரோட லைஃபை என்ஜாய் பண்றாரு. இத பார்த்து வருண் அண்ட் சாஹிலுக்கு கொஞ்சம் பொறாமையாகுது. வருண் சாஹில் கிட்ட சொல்றாரு கண்டிப்பா இவன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பணம் சம்பாதிக்கிறான், நம்மள இவன் கூடவே இன்வெஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். சோ இன்னைக்கு நம்மளும் சந்தோஷமா இருந்திருப்போம். இதுக்கு சாஹில் சொல்றாரு அட இந்த விஷயத்துல போய் மாட்டாத, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் நம்ப கூடாது, நம்ம என்ன பண்றோமோ அதான் சரி. பட் வருண்கோ இப்ப கண்கள் திறந்துருச்சு. அவரும் இன்வெஸ்டிங் பண்றத பத்தி யோசிக்கிறாரு, அத பத்தி கத்துக்கிறாரு, புக்ஸ் படிக்கிறாரு அண்ட் டிசைட் பண்றாரு இவரும் அடுத்த 7 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு. இப்போ 7 வருஷத்துக்கு பிறகு இப்ப இவங்க 3 பேரோட ஏஜ் 34 வயசு ஆயிடுச்சு. 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் வயசாயிட்டாங்க அண்ட் 3 பேருக்கும் பசங்களும் இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட அவங்களுடைய ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்கான பிரஷர் இருக்கு. பட் ராஜேஷ் அண்ட் வருண் மட்டும் இந்த டென்ஷன்ல இருந்து ஃப்ரீயா இருக்காங்க.
ஏன்னா இவங்க ஆல்ரெடி அவங்களோட எதிர்காலத்துக்கு இன்வெஸ்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே இன்னொரு பக்கம் சாஹில் அவரோட ஃபைனான்ஸ் குறித்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேரோட லைஃப பார்த்த பிறகு சாஹிலும் கடைசியா உணர்றாரு. அவருக்கு அவர் செஞ்ச தவறு தெரியுது. அண்ட் அவர் ராஜேஷ் அண்ட் வருண் கிட்ட போகிறாரு and சொல்றாரு, நீங்க பாரு, நான் நினைச்சேன் நான் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், சோ எனக்கு இன்வெஸ்டிங் பண்றதுக்குலாம் என்ன அவசியம் வரும்னு நினைச்சேன். ஆனா நான் யோசிச்சது தவறு. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிக்க எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட பத்தல. ஆனா இப்ப நான் என்னோட தவறை திருத்திக்கணும். அண்ட் அவர் டிசைட் பண்றாரு, நானே இப்ப இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிப்பேன்னு. சின்ஸ் அவர் லேட்டா இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ராஜேஷ் அவருக்கு புரிய வைக்கிறாரு, டி வந்து ரொம்ப அதிக நாட்களுக்கு இன்வெஸ்டிங் பண்ணணும். அதுக்கு சாயில் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க 5-7 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, நான் மொத்தம் 21 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்ப ஸ்ட்ரைட்டா 21 வருஷத்துக்கு பிறகு போகலாம். இப்ப இந்த 3 நண்பர்களோட ஏஜ் 55 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் சாயிலோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இப்ப பாப்போம் யாருக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இருக்கத்திலேயே அதிகமான ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு. சரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நீங்க கெஸ் பண்ணுங்க, இவங்க 3 பேர்ல யாருக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும்னு. உங்களுக்கு என்ன தோணலாம்னா, சாயில் வந்து ரொம்ப அதிகமான நாள் இன்வெஸ்ட் பண்ணதுனால அப்போ அவருக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யோசிக்கிறது தவறு. சோ இங்க பார்த்தனா ராஜேஷ் வந்து 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு. அதுவே வருண் வந்து 7 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு. பட் அதுவே சாஹில் வந்து 21 வருஷத்துக்கு அவரோட 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு ஒவ்வொரு மாசமும். அசியூம் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு 15% ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் மீது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல சாஹில பார்த்தோம்னா, சாஹில் வந்து அவருடைய 21 வருஷம் இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னில டோட்டல் 25,20,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இதுல அவருக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டர்ன்ஸ் மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா 1,77,26,000 ரூபீஸ் கிடைக்கும். அடுத்தது நம்ம வருணை பார்க்கலாம். வருண் வந்து 7 வருஷத்துல 8,40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு. பட் இவர் வந்து 7 வருஷத்துக்கு பிறகு இத வெளியே எடுக்காம ஸ்டாக் மார்க்கெட்லயே இன்வெஸ்ட் பண்ணி விட்டு இருந்தாரு. சோ இதுக்கப்புறம் மொத்தம் 28 வருஷம் இன்வெஸ்ட் ஆக இருந்த பிறகு அவருடைய 8,40,000 ரூபாய் கம்பவுண்ட் ஆகி எவ்வளவு இருக்குன்னா மொத்தமா 2,80,38,000 ரூபாய் இருக்கும். அண்ட் கடைசியா இவங்க எல்லாருக்குமே முன்னாடி ஆரம்பிச்சது ராஜேஷ். இவர் 22 இயர்ஸ்ல இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு மொத்தமா 6 lakh ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அவருக்கு 55 வயசு ஆகுறப்போ அவர்கிட்ட இருந்த மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5,93,79,000 ரூபாய். இது பாத்தீங்கன்னா மத்த 2 பேரை விட கம்மி கேபிட்டல்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ். இது ஏற்பட்டதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டைமோட பவரை கம்பவுண்டிங்கோட பவர் கூட சேர்க்கிறப்போ. சோ எவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு நல்லது நமக்கு. அப்படி நீங்க ரொம்ப புதுசு, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எதுவுமே தெரியல நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப கண்டிப்பா நீங்க யூனிவர்சிட்டி ஆப்பை யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க உங்களுக்கு செபி ரிஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஒபினியன் கொடுப்பாங்க. நீங்க எந்த ஸ்டாக்கை பை பண்ணணும், எதை செல் பண்ணணும்னு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் இன்னும் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.